சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவை நமக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 4 பேருக்கு தகுந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கை வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை அவிச்சு அதை வந்து நான் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் தேவையான அளவு. நான் வந்து இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மஞ்சள்தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. இந்த மாதிரி சப்பாத்தி உருண்டைகளை உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வடசட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வானொலி எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதில் ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு, மஞ்சள்தூள், உப்பு, போட்டு நல்லா கிண்டிக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு இது ஆறின உடனே அதுக்கப்புறம் சட்னி ஆஃப் பண்ணி